முக்கிய செய்திகள். இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளை குறிவைத்து மீண்டும் தாக்கிய ஈரான். மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிப்பு. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, ஹோட்டல்கள் மூடப்படுமா? ஈரான் போரின் தாக்கம் இந்தியாவிலும். இன்று ஈரானில் மிக கடுமையான தாக்குதல் நாள். அமெரிக்க பாதுகாப்பு தலைவர் அதிரடி அறிவிப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளை குறிவைத்து மீண்டும் தாக்கிய ஈரான். மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிப்பு. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஈரான் மீண்டும் பெரிய அளவில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தொடங்கி இஸ்ரேல் மற்றும் வளைகுடா பகுதிகளை குறிவைத்துள்ளது. இந்த தாக்குதல்கள் இரவு நேரத்தில் தொடங்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் பல பகுதிகளில் ஏவுகணை எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததால் மக்கள் பாதுகாப்பு தஞ்சங்களில் அடைக்கலம் அடைந்தனர். அதே நேரத்தில் வளைகுடா நாடுகளிலும் பாதுகாப்பு எச்சரிக்கை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த புதிய தாக்குதல்கள் சமீபத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாக நடத்தப்பட்டதாக ஈரான் அதிகாரிகள் கூறியுள்ளனர். போரின் தீவிரம் அதிகரித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கு முழுவதும் பாதுகாப்பு நிலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் இந்த நிலையை கவனமாக கண்காணித்து வருவதாகவும் மேலும் பதற்றம் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமும் உலக நாடுகளில் உருவாகியுள்ளது. இந்நிலையில் யுனைடெட் நேஷன்ஸ் உட்பட பல சர்வதேச அமைப்புகள் உடனடி அமைதிக்காக அழைப்பு விடுத்துள்ளன. மத்திய கிழக்கில் நடக்கும் இந்த மோதல் மேலும் விரிவடைந்தால் அது உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கவலையும் அதிகரித்து வருகிறது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, ஹோட்டல்கள் மூடப்படுமா? ஈரான் போரின் தாக்கம் இந்தியாவிலும். மத்திய கிழக்கில் நடைபெறும் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் இப்போது இந்திய மக்களின் அன்றாட வாழ்க்கையையும் பாதிக்க தொடங்கியுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விலை வேகமாக உயர்ந்து வரும் நிலையில் இந்தியாவில் சமையல் கேஸ் சிலிண்டர் விலையும் உயர்வை நோக்கி நகர்கிறது. இதற்கிடையே பல பகுதிகளில் கேஸ் சிலிண்டர் கிடைப்பதில் தட்டுப்பாடு இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக சிறிய ஹோட்டல்கள், டீ கடைகள் மற்றும் உணவகங்கள் பெரும் சிக்கலில் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. கேஸ் கிடைக்காமல் போனால் தினசரி உணவு தயாரிப்பே முடியாத நிலை ஏற்படுவதால் சில இடங்களில் ஹோட்டல்கள் தற்காலிகமாக மூடப்படலாம் என்ற அச்சமும் எழுந்துள்ளது. போரின் காரணமாக ஏற்பட்ட விநியோக தாமதம், அதிகரித்த தேவை மற்றும் சர்வதேச சந்தை மாற்றங்கள் ஆகியவை இந்த நிலைக்கு காரணமாக இருக்கலாம் என வணிகர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கேஸ் விநியோகத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. மத்திய கிழக்கு போர் நீடித்தால் அதன் தாக்கம் இந்தியாவில் எரிசக்தி விலைகள் மட்டுமின்றி சாதாரண மக்களின் வாழ்க்கையிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இன்று ஈரானில் மிக கடுமையான தாக்குதல் நாள். அமெரிக்க பாதுகாப்பு தலைவர் அறிவிப்பு. மத்திய கிழக்கில் போர் மேலும் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு தலைவர் பீட் ஹெக்ஸெத் அமெரிக்க தாக்குதல்கள் இன்று மிக அதிகமாக இருக்கும் என்று அறிவித்துள்ளார். அமெரிக்க பாதுகாப்புத்துறை தலைவர் ஹெக்ஸெத் செய்தியாளர்களிடம் பேசிய போது ஈரானுக்கு எதிரான போரில் இன்று மிகவும் கடுமையான தாக்குதல் நாளாக இருக்கும் என்று தெரிவித்தார். இந்த தாக்குதல்களில் அதிகமான போர் விமானங்கள், குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த போர் எப்போது முடியும் என்பது குறித்து காலக்கெடு சொல்ல முடியாது என்றும் அதன் வேகம் மற்றும் முடிவு அனைத்தும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துக்கொள்ளும் முடிவுகளின் அடிப்படையில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவின் முக்கிய நோக்கங்கள் 3 என்று ஹெக்ஸெத் விளக்கினார். அவை ஈரான் நாட்டின் ஏவுகணை திறனை முடக்குவது, அதன் கடற்படையை அழிப்பது மற்றும் ஈரான் அணு ஆயுதம் உருவாக்க முடியாத வகையில் நிரந்தரமாக தடுப்பது. இந்நிலையில் ஈரான் அதிகாரிகள் அமெரிக்காவை கடுமையாக எச்சரித்துள்ளனர். ஈரானின் உயர்மட்ட அதிகாரி அலி லாரிஜானி, எங்களை அழிக்க முயன்ற பல சக்திகள் தோல்வியடைந்துள்ளன, எங்கள் நாட்டை எவராலும் அழிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. மேலும் வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் நிலையங்களையும் ஈரான் தாக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகின் முக்கிய எண்ணெய் கடற்பாதையான ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ் வழியாக கப்பல்கள் செல்லும் நிலையும் பாதிக்கப்பட்டதால் உலக அளவில் எரிபொருள் விலைகள் உயர்ந்துள்ளன. போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் மத்திய கிழக்கில் நிலைமை இன்னும் பதற்றமாக மாறி வருகிறது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.